இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் வினோத், இங்க புதுசா யாராச்சும் வேலைக்கு சேர்ந்திருக்காங்களா? ஆமா சார், சேர்ந்திருக்காங்க. நீங்க யார கேக்குறீங்க? அவங்க சிபி தம்பி, நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். சரி சார். ஆண்டி. என்ன தம்பி, யார தேடிட்டு இருக்கீங்க? ஆண்டி, அது வந்து சொல்லுங்க தம்பி. என் அம்மா அத்தை இங்க வேலை செய்யறதா தமிழ் சொன்னா, அதான் பார்க்கலாமேன்னு வந்தேன். சின்ன வயசுல பார்த்தது. அவங்க முகம் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல ஆண்டி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ஆண்டி, எங்க குடும்பமே அவங்க மேல கோவத்துல இருக்காங்க. ஜானுலாம் அவங்கள ஏத்துக்கிற மனநிலைமையில இல்ல. என்னாலயே அவங்கள முழுசா ஏத்துக்க முடியாதுதான். இருந்தாலும் தூரமா நின்று அவங்கள பாத்துட்டு போலாமன்னு தான் வந்தேன் ஆண்டி. ஐயோ, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. உங்களுக்கு அவங்க மேல வருத்தம் இல்லையா தம்பி? அது எப்படி? சிபி சார், நீங்க என்ன இங்க? ஏன் நான் ஃபேக்டரிக்கு வரக்கூடாதா? ஆளாளுக்கு ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் நான் ஆபீஸ்ல மட்டும் தான் இருக்கணுமா? இல்ல சிபி சார், அதிகமா அங்கதானே இருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா? தமிழ், சிபி தம்பி அவரோட அம்மு அத்தையை தேடிட்டு வந்திருக்காரு. அவங்க எங்கன்னு கேட்டாரு, அதான். ஆமா, நீ கூட சொன்னல, எங்க அவங்க எந்த செக்ஷன்ல ஒர்க் பண்றாங்கன்னு தெரியுமா? அது வந்து அண்ணா. என்ன வர்ஷினி? ஃபேக்டரிக்கு போனியா? ஆமா. அத்தைய பார்க்க தானே போன. அண்ணா, நீ அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சாலே ஜனாமா டென்ஷன் ஆயிடுவாங்க. நீ எதுக்கு நான் அவங்கள தேடி போற? அது இந்த புலி வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அத்தை வந்துட்டாங்கன்னு ஓவரா பில்டப் கொடுத்துட்டே இருந்தாங்களா, அதான் அத்தை எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக போனேன். ஏன்னா உங்களுக்கு அவங்க மேல வருத்தமே இல்லையா? யார் சொன்னது? தேடி போனதுனால வருத்தம் இல்லைன்னு நினைச்சிட்டியா? அவங்க மேல எவ்வளவு கோவத்துல இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வீட்டுல யார் அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலும் நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன். வர்ஷினி, அவங்கள வெறுத்து அவங்க முகமே மறந்துருச்சு. அவங்க மேல எனக்கு எப்படி சாஃப்ட் கார்னர் இருக்கும்? ஜானுவே மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன் வர்ஷினி. அப்போ ஏன் இந்த கோவத்தை முதல்ல காட்டல? காட்டியிருந்தா அவங்க எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு தமிழ் சொல்லிருப்பாளா? உடனே அவங்கள சேவ் பண்ண பார்த்திருப்பா. அதனாலதான் நான் கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ணேன். எங்க போயிருவாங்க? ஏதோ வேற பிரான்ச்ல ஒர்க் பண்றதா சொல்றாங்க. அவங்க எங்க இருக்காங்களோ அங்க போய் பார்த்து மொத்தமா இந்த ஊரை விட்டு அவங்கள துரத்துவேன். என்ன ஜெயராணி, சவுண்ட் ரொம்ப ஓவரா இருக்கு. இந்த பழைய படங்கள்லாம் ரீரிலீஸ் ஆகுற மாதிரி திடீர்னு எங்க இருந்தோ வந்து இந்த கம்பெனிலே வேலைக்கு சேர்ந்து இப்போ எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்க போல. இங்க பாருங்க, இது வேலை செய்யற இடம். எதுக்கு தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஓ, இது வேலை செய்யற ஃபேக்டரி. இது ஃபேக்டரின்னு நீ சொல்லிதாமா எனக்கு தெரியும். நான் ஏதோ பிளே கிரவுண்ட்ல நினைச்சிட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு வேலை தேவை, இங்க ஆட்கள் தேவைன்னு போர்டு போட்டிருந்தாங்க. வச்ச எல்லா டெஸ்ட்லயும் நான் பாஸ் பண்ணேன். அதனால வேலைக்கு எடுத்திருக்காங்க. இதுல வேற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. பரவாயில்ல, செல்வரத்னம் உன்னை வேலைக்கு அனுப்பி சாப்பிடுற அளவுக்கு போயிட்டானா? எங்க இருக்கான் உன் புருஷன்? இங்க பாருங்க, அவரை மரியாதை இல்லாம அவன் இவனு பேசினா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என் மச்சான ஆக்சிடென்ட் பண்ணி கோமால வச்சிருக்கிறவன அவன் இவனு சொல்லாம சார் வாங்க சார் போங்க சார் ஐயா சாமின்னு சொல்லணுமா? இது வேலை செய்யற இடம். அதை தாண்டி இங்க எதையும் பேசாதீங்க. நீங்க தேவையில்லாம பர்சனல் மோட்டிவ் எல்லாம் வேலையில எடுத்துட்டு வரீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஓஹோ,
நீங்க அப்படி வரீங்க. வேலை செய்யற இடத்துல பர்சனலா பேசக்கூடாது. நீங்க அதை எனக்கு சொல்லி தரீங்க. சரி, வேற என்ன பேசலாம் நீங்களே சொல்லுங்க. வேலைய பத்தி பேசுங்க. என் வேலையில ஏதாவது குறை இருந்தா நீங்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசினா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கம்ப்ளைண்ட்னா எப்படி? உங்ககிட்ட நான் சத்தம் போடுறேன்னு அத்தை கிட்ட போய் சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா அவங்க என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா இல்ல வீட்டை விட்டு தான் துரத்திடுவாங்களா? ஏதோ போனா போகுதுன்னு பாவம் பார்த்து உன்னை வேலைக்கு வச்சிருக்காங்க. ரொம்ப ஓவர் ஆடாத என்ன? ஆமா, நீ எங்க தங்கி இருக்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சரி, எம்ப்ளாயி ரெஜிஸ்டர் எடுத்துக்கிட்டு என் ரூமுக்கு வா. ஒரு சில கணக்கு பார்த்து பைசல் பண்ண வேண்டியிருக்கு. வா. மேடம், இந்த ஆள் ஒரு சிடுமூஞ்சி. இவரை பகச்சுக்காதீங்க மேடம். சொல்ற வேலையை செஞ்சுட்டு போயிடுங்க மேடம். ஆட்டோ. தம்பி, இங்கதான் தம்பி, நிப்பாட்டுங்க. நிறுத்து 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 நிறுத்தியா? அப்படியே நிறுத்து. முன்ன கோவில் இப்ப சூப்பர் மார்க்கெட்டா? போடி போ. வெளியதானே வந்தாகணும். பாத்துக்கிறேன், வா. என்னம்மா ஆச்சு? தமிழ், நான் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் வந்திருக்கேன். பழம்தான் பார்த்துட்டு இருக்கேன். மணி 5:30 ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும் தமிழ். இதுக்கு மேல என்னால இங்கேயே சுத்த முடியாதுடி. உன்னால ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு தமிழ். நீ ஒன்றும் பயப்படாதம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கணேசன் அங்க இருக்க மாட்டாரு. என்ன சொல்ற? இங்கதான் என் கண்ணு முன்னாடி கார்ல இருக்காரு.